Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கேன்டீனில் செய்கிற சென்னா பஃப். ஸோ சென்னா பஃப் நம்ம வீட்டில் சிம்பிள் ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா மைதா. ஸோ நான் இதில் வீட் மைதா எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு நம்ம அதை பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த மைதா கூட அஜ்வைன் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் அது கூட தேவையான அளவு சால்ட், உப்பு. அஜ்வைனுக்கு தமிழில் ஓமம் சொல்வாங்க. அந்த ஓமம் 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கு அரை கப் அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவை பிசைஞ்சு ஒரு பூரி மாவு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோமோ பிசைஞ்சு அந்த அளவுக்கு வந்து நல்லா டைட்டான ஒரு டோவாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லோவாக எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பூரி மாவு அளவுக்கு நல்லா டைட்டாக டோவை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இதை ஒரு 10 to 15 minutes நம்ம துணியை போட்டு மூடிட்டு நம்ம செப்பரேட்டாக வச்சிடலாம். அடுத்து நான் உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு சென்னா கிரேவி மாதிரி நான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பேன் எடுத்துக்கிட்டு பேன் ஹீட் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன், நெய். அது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனியன் நல்லா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி அதை நான் பேனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன் நல்லா நெய்யில் ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆனியன் நல்லா குக் ஆகிட்டு அந்த பிங்கிஷ் கலரில் வந்த பிறகு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இஞ்சி பூண்டோடைய அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதையும் நம்ம நல்லா இந்த கீயில் போட்டு வதக்கிட்டு, அடுத்து நான் தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கறி லீவ்ஸ், அது 3த்தையும் வந்து நான் நல்லா பிளெண்டரில் போட்டு பாதியாக நல்லா நான் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். சின்ன சின்ன பீசஸாக நான் சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நான் ஒரு தக்காளி தான், சின்ன தக்காளி 1 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஹாஃப் தக்காளி எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது சென்னா மசாலா கிரேவின்றதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சென்னா மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மசாலாஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துடலாம். தென் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், சிவப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
அண்டு நான் வந்து முன்னாடியே ஒரு 8 மணி நேரம் வந்து நான் ஒயிட் சன்னா ஊற வச்சுருந்து அதை நான் தனியாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை நம்ம இதில் அந்த வாட்டரை கீழே ஊற்றாமல் அந்த வாட்டரையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிரேவியை ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விட்டுடலாம். நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி எல்லாம் ஒரு கிரேவியாக வந்து சேர்ந்து வந்துடும். ஸோ நம்ம அது உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறதுனால இது நம்ம வந்து குழம்பு மாதிரி வைக்காமல் ஒரு திக்கான கிரேவியாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். அண்ட் அந்த குழம்பு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ண விட போகிறோம். அது கூட நம்ம அந்த பஃப் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு அது கூட ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், வெஜிடபிள் ஆயிலாக இருந்தாலும் ஓகே, வேறு எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே, நம்ம அந்த ஆயில் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லம்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வாட்டர் எல்லாம் கம்மியாயிட்டு அந்த கிரேவியில் உங்களுக்கு அந்த குழம்பு வந்து அந்த கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா அந்த முக்கடலை இருக்கு இல்லையா, ஒயிட் சன்னா, அதை வந்து நான் ஹாஃபாக உடச்சி விடுறேன். ஸோ தட் அந்த கிரேவி ஒன்றும் அந்த கடலையில் வந்து இன்னும் நல்லா திக்காகிடும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா திக்கான ஒரு கிரேவியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு சென்னா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சென்னாவை தான் வந்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி வைக்க போகிறோம் வெஜ் பஃப்புக்கு. ஸோ நம்ம மாவும் வந்து ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நல்லா கரெக்டான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஈக்குவல் பார்ட்ஸில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம மாவில் லைட்டாக வந்து நம்ம துவச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் மெலிசா. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ மெலிசா ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா ரோல் பண்ணுங்கள். ஏன்னா இதில் தான் நம்ம வந்து லேயராக அந்த பஃப்புக்கு லேயர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம மேலே வச்சு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெலிசா நம்ம ரோல் பண்ணணுமோ அது பண்ணிவிட்டு, ஸோ இது ஃபர்ஸ்ட் லேயர் செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். ஸோ அந்த ரோல் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி மெலிசா நம்ம சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த கார்ன் ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, கார்னும் அந்த ஆயிலும் வச்சு அந்த ஸ்மூத் பேஸ்ட்டை வந்து அந்த சப்பாத்தி மேலே ஒன்று அழகாக பேஸ்ட் மாதிரி தடவிட்டு அண்டு நம்ம இந்த ரோல் பண்ணி வச்சுருந்த இந்த சப்பாத்தியை நம்ம மேலே எத்தனை லேயர் உங்களுக்கு வேணுமோ அத்தனை லேயர் நீங்கள் மேலே வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 6 லேயர்ஸ் கிட்ட நான் மேலே வச்சு அந்த கார்ன் பேஸ்ட்டை வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் இந்த சப்பாத்தியை. தென் ஸ்டிக் பண்ணிட்ட பிறகு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்த்து பொறுமையாக நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு லேயர்ஸாக அழகாக கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம திருப்பியும் ஈக்குவல் பார்ட்ஸில் நைஃபை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை நம்ம ஈக்குவல் பார்ட்ஸில் கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பு நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் பஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயராக அழகாக கிடைக்கும். அந்த பஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லேயராக இருக்கும்.
ஈவன் பரோட்டாஸில் கூட அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இதுலேயே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நல்லா மாவை வச்சு நல்லா நீங்கள் பரோட்டாவும் செய்யலாம். நீங்கள் இதை அப்படியே ஃப்ளாட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா கிடைக்கும். மைதாவில் வந்து பரோட்டா இல்லை வீட்டில் கூட செய்யலாம். நீங்கள் கோதுமையில் வந்து நீங்கள் பரோட்டா செய்யலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் பரோட்டா இதில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே அந்த லேயரோடு சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த உள்ள அழகாக லேயராக அழகாக இருக்குது. இதை நம்ம திருப்பியும் மாவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதையும் சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் லைட்டாக வந்து மாவை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக ஆட் பண்ணால் போதும். ஸோ லைட்டாக நான் மாவு தேய்ச்சி நான் ரோல் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஷேப்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம அந்த சென்னா கிரேவி வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஓரத்தில் மட்டும் ஒரே ஒரு விரலில் தண்ணி சும்மா தொட்டு அந்த 4 ஓரத்துலேயும் எட்ஜஸ்லேயும் நீங்கள் தண்ணியை தொட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எட்ஜஸை மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு தானாக அழகாக அது ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ தட் அந்த உள்ளே இருக்கிற அந்த சென்னா ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த தண்ணி தொட்டு நம்ம ஸ்டிக் பண்ணுறோம். இப்போது 5 to 6 பஃப் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு உள்ள ஸ்டஃபிங் வச்சு. இதை நம்ம நல்லா கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹாட்டாக ஆன பிறகு நம்ம இந்த பஃப் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா சூடான பிறகு அதுக்கப்புறமா இந்த பஃப் வந்து ஃப்ரை ஆகும்போது நீங்கள் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெளியில் உங்களுக்கு பஃப் நல்லா வெந்திருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா வேகாமல் அப்படியே மாவாக இருக்கும். அவுட்டர் லேயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகிடும். அதனால் உங்களுக்கு தீஞ்சு போன ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணணும் ஸ்லோவாக. அண்டு கண்டினியூஸாக திருப்பிக்கிட்டே இருங்க, அப்போ தான் ஈக்குவலாக வந்து உங்களுக்கு அது ஃப்ரை ஆகும். எல்லா இடத்துலையும் கரெக்டாக வந்து ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக அது
ஈக்குவலாக ஃப்ரை ஆகும். ஸோ நம்மளுடைய சென்னா பஃப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ வெளியில் போய் வாங்காமல் நம்ம வீட்டிலையே வந்துட்டு அழகாக செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு. பாய். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.